த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். சிபிஐ விஜய் அவர்களுக்கு சம்மன் அப்படின்றத கரூர் துயர சம்பவம் சம்பந்தமான விவகாரத்துல அனுப்பியிருந்தாங்க. அவரும் டைம் அப்படின்றத கேட்டாரு. பட் ஆனா ரொம்ப சர்ப்ரைஸா டைம் எல்லாம் கொடுக்க முடியாது, கண்டிப்பா நீங்க வந்தேதான் ஆகணும்னு இரண்டாவது முறையாகவும் சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜியும் இந்த விவகாரத்துல உள்ள இழுத்திருக்கிறாங்க சிபிஐ. இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னு கொஞ்சம் நம்ம விசாரிக்கும் பொழுதுதான் பாஜகவுடைய கூட்டணி கணக்குகள் சம்பந்தமான தந்திரமான ஒரு மூவ் அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு புலப்பட்டிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். கரூர் துயர சம்பவம் சம்பந்தமா ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு சிபிஐ சம்மன் அப்படின்றத அனுப்பி அவரும் கடந்த பொங்கலுக்கு முன்னாடி டெல்லிக்கு வந்து ஆஜர்லாம் ஆகியிருந்தாரு. முதல் 2 நாள் அவர்கிட்ட விசாரணை நடத்தப்பட்டது. அதுக்கப்புறமா 3வது நாளும் அவர்கிட்ட விசாரணை நடத்தணும் பொழுது நீங்க இருக்கிறீங்களா இல்ல ஊருக்கு போயிட்டு வரீங்களான்னு கேட்டப்போ சின்ன குழந்தை மாதிரி நான் ஊருக்கு போய் பொங்கல் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா அதெல்லாம் முடிச்சுட்டு மீண்டும் அவர் 3வது முறையாகவும் 3வது நாளாகவும் அவர் சிபிஐக்கு முன்னாடி ஆஜராயிருந்தார். அந்த அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, விஜய் அவர்கள்கிட்ட விசாரணை நடத்த வேண்டியதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அவரை நாங்க ஒரு விட்னஸ் ஆகவும் அவர் கண்ணால எல்லாத்தையுமே பார்த்தாரு அப்படின்ற ரீதியில தான் நாங்க அவர்கிட்ட விசாரணை நடத்தி இருக்கிறோம். இதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த விசாரணையும் நடத்த தேவையில்லை, அவரை மீண்டும் நாங்க டெல்லிக்கு அழைக்க மாட்டோம் அப்படின்றதுதான் சிபிஐ தரப்புல இருந்து அவருக்கே கூட சொல்லப்பட்டிருந்தது. ஆனா ரொம்ப சர்ப்ரைஸான விஷயமா 2 நாட்களுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்க, நேர்ல வந்து ஆஜராகுங்க அப்படின்னு. அவர் உடனே இல்ல எனக்கு கட்சி சார்ந்த நிறைய வேலைகள்லாம் இருக்கு, எனக்கு ஒரு 15 நாள் கால அவகாசம் கொடுங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா அதை ஏற்க மறுத்து இருக்கிறாங்க சிபிஐ அதிகாரிகள். இல்ல நீங்க வந்தேதான் ஆகணும், 15ஆம் தேதி காலையில வந்துருங்க அப்படின்ற ஒரு 2வது சம்மன் அப்படின்றதும் அனுப்பப்பட்டிருக்கு. இது வெறும் இந்த 2வது சம்மன் அனுப்பப்பட்டதோடு மட்டும் நிறுத்தாம செந்தில் பாலாஜிக்கும் சம்மன் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர்ல அவர் பேர் எதுவுமே இல்லை. அவர் ஐ விட்னஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா சம்பந்தப்பட்ட அந்த கரூர் துயர சம்பவம் நடந்தப்போ அவர் அந்த ஸ்பாட்ல எல்லாம் கிடையாது, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தாரு. ஆனா அவருக்கு எகென்ஸ்டான ஒரு கான்ஸ்பிரசி தியரி, அதாவது இப்படி எல்லாம் செஞ்சிருக்கலாம் அப்படின்ற யூகத்தின் அடிப்படையில் அவர் மீதான அரசியல் ரீதியிலான குற்றச்சாட்டுகள் அப்படின்றதுதான் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பா தாவேகாவினர் அதை வெளிப்படையாவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய மேடையிலேயே கூட வெளிப்படையா செந்தில் பாலாஜி தான் அந்த துயர சம்பவத்துக்கு காரணம் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து மேடையில பேசுறதுக்கு சரியா இருக்கும். ஆனா விசாரணைன்னு வரும் பொழுது அதுக்கான வழிமுறைகள் அப்படின்றது இருக்கு. யார் யாரெல்லாம் அழைக்கணும், விட்னஸாவே இருந்தாலும் யார் யாரெல்லாம் அழைக்கணும் அப்படின்றது இருக்கு. ஆனா தாவேகா நிர்வாகிகளும் சரி, அதே மாதிரி விஜய் அவர்களும் சரி, சிபிஐ அதிகாரிகள்கிட்ட மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருந்தது, இதுல செந்தில் பாலாஜியுடைய பங்களிப்பு நிறைய இருக்கு, அவர் தான் இதுக்கு முன்னின்று இந்த இவ்வளவு பெரிய துயர சம்பவம் ஏற்படுறதுக்கான காரணமா இருந்தாரு, அவர்கிட்ட விசாரணை நடத்தணும் அப்படின்றத வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து இத்தனை மாதங்கள் ஆகியும் கூட செந்தில் பாலாஜி கிட்ட விசாரணை நடத்தணும் அப்படின்ற எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருந்த நிலையில கடைசி நேரத்துல இப்போ செந்தில் பாலாஜியை டெல்லிக்கு அழைச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலா என்னன்னா, முதல்ல இது கரூர்ல தான் வந்து நடந்துட்டு இருந்தது, விசாரணை எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்துல தான் இந்த விசாரணைகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. செந்தில் பாலாஜியை அந்த மாதிரியான மண்டல அலுவலகத்திலே வச்சு விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கலாம் தேவைப்படும் அப்படின்னு பட்சத்துல. அவரை விசாரணைக்கு உட்படுத்த கூடாதுன்னா யாரும் நம்ம சொல்ல போறது இல்லை, தேவைப்படும் பட்சத்தில் அங்கேயே அவரை உட்படுத்தி இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் அப்படிதான், விஜய் அவர்களும் தாவேகா நிர்வாகிகளும் டெல்லிக்கு வரவழைக்கிற முன்னாடி விட்னஸ்கள் எல்லாருமே அங்கதான் வச்சு அவங்க விசாரணைக்கு உட்படுத்தினாங்க. ஆனா டெல்லிக்கு வாங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறதனுடைய பின்னணி அப்படின்றதா ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. என்னது, இப்போ உங்களுக்கு தெரியும், விஜய் அவர்களுக்கு ஒரு எகென்ஸ்டான ஒரு நெகட்டிவ் நரேஷன் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஜனநாயக திரைப்பட விவகாரமாகட்டும், அதுக்கப்புறமா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உள்கட்சி விவகாரங்கள், நிறைய சர்ச்சைகள் அப்படின்றது அவங்க தொடர்ந்து சிக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. விஜய் அவர்களுடைய மனைவியுடைய அந்த விவாகரத்து நோட்டீஸ், அதுக்கப்புறமா த்ரிஷா கூட அவரு அந்த கல்யாணத்துக்கு போனது, இப்படின்னு திருமண பக்கம் எல்லாம் தாவேகாவுக்கு எதிர்மறையான ஒரு மனநிலை அப்படின்றதுதான் மக்கள் கிட்ட ஏற்பட தொடங்கி இருக்கு. அதுல மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. அதை மடைமாற்றுவதற்கான ஒரு விஷயமா கூட இதை பண்ணியிருக்கலாம் பாஜக, இதை அவங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு யோசனை அப்படின்றது நமக்கு வருது. காரணம் என்ன, எதுக்காக விஜய் அவர்களுக்கு எதுக்காக பிஜேபி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம்.
பிரதானமான என்ன விஷயம் இருக்க போகுது? திமுக கூட்டணியை தோற்கடிக்கணும் அப்படின்னா அதுக்கு திமுகவுடைய வாக்குகள் கண்டமணிக்கு சிதறணும். அதை சிதறடிக்கக்கூடிய வேலைகளை விஜய் அவர்கள் செய்வாரு அப்படின்றத ரொம்ப தீர்க்கமா நம்புறாங்க பாஜகவும் அதிமுகவும். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது உடஞ்சு போயிடும். காங்கிரஸ் திமுக இருந்து வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்துட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்க தாவேகா கூட போய் கூட்டணி சேர்ந்துருவாங்க. அப்படி சேர்ந்துட்டாங்கன்னா அது திமுக தரப்புக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருக்கும். அதனால அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு அப்படின்றது பெரிய அளவுல சரியும் அப்படின்றது நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க போட்டிருந்த அந்த கணக்கீடுகள் அப்படின்றது தப்பாகி போயிருந்தது. ஏன்னா மல்லிகார்ஜுன கார்கேவும் சோனியா காந்தி அவர்களும் இந்த விவகாரத்துல தலையிட்டு ராகுல் காந்தி வரைக்கும் திமுக கூட்டணியை உடைச்சிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில இருந்த சூழல்ல கடைசி ஒரு ஃபைனல் ஆக்ஷனா தான் சோனியா காந்தி அவர்கள் களத்துல இறங்கினாங்க. மல்லிகார்ஜுன கார்கேவும் அவங்களுக்கு துணையா இருந்து திமுகவுடைய கூட்டணி அப்படின்றது உறுதியாகி இப்போ தொகுதி பங்கீடுகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கூட்டணி உடையாம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது அப்படின்றது எல்லாருமே ஒத்துக்குவாங்க. அப்படி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா அது பாஜக அதிமுக கூட்டணிக்கு பின்னடைவு. இன்னொரு பக்கம் அவருடைய வாக்குகளை திமுக கூட்டணி வாக்குகளை பிரிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய விஜய் அவர்கள் பலவீனப்படுறாரு அப்படின்னா அது மீண்டும் திமுகவுக்கு ஒரு சாதகமான விஷயமாகவும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பாதகமான விஷயமாகவும் மாறும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்படி மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலைகளை இந்த ஒரு சம்மன் அப்படின்றது செஞ்சிரும். கடைசியா ஒரு 2-3 நாட்களாகவே நம்ம விஜய் அவர்கள் பற்றிய அந்த விவாகரத்து விஷயம், திரிஷா விஷயம் மாதிரியான விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு அவருக்கு சம்மன் அனுப்பின விஷயங்களை தான் நம்ம மீண்டும் மீண்டும் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, செந்தில் பாலாஜியை இந்த விவகாரத்துல டெல்லிக்கு அழைக்கும் பொழுது பாருங்க, நாங்க எத்தனை நாளா சொல்லிக்கிட்டே இருந்தோம் செந்தில் பாலாஜி தான் இதுல இருக்கிறார் அப்படின்னு. ஏன்னா சோசியல் மீடியா முழுக்க தாவேகாவுடைய தொண்டர்களும் சரி, அவங்களுடைய சோசியல் மீடியா படையினரும் சரி, இதில் செந்தில் பாலாஜி தான் இதை செஞ்சிருக்கிறாரு, அதனாலதான் சிபிஐ கூப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நரேஷன் அப்படின்றத கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ தேர்தல் நேரத்துல நிச்சயமா அது திமுக தரப்பினருக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். மூன்றாவது, ஆதவ் அர்ஜுனா தொடர்ச்சியா டெல்லிக்கு பயணம் வந்துகிட்டே இருக்கிறார். அப்கோர்ஸ் அவர் டெல்லி பேஸ்ல இருந்து இயங்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்றதுனால அவர் டெல்லிக்கு வராரு. பாஜகவுடைய நிர்வாகிகளை அவர் தொடர்ச்சியாக சந்திக்கிறார் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் கிடைக்குது. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, தாவேகா பாஜக கூட்டணிக்கு வருதா அப்படின்னு கேட்டா அதுக்கு நேர்மறையான, அதாவது நேரடியா இல்லை அப்படின்னு மறுக்கக்கூடிய விஷயத்தை யாருமே செய்யல. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அதை பண்றாரு, அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் பண்றாரு. டீயும் காப்பியும் ஒன்னா சேராது, அந்த மாதிரி இந்த கட்சியும் ஒன்னா சேராதுன்னு அவர் மட்டும் தான் சொல்றாரு தவிர மற்றவங்க எல்லாருமே அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. சிடிஆர் நிர்மல்குமார்கிட்ட கேட்டா யூகங்களுக்கு பதிலளிக்க விரும்பல அப்படின்னு தான் சொல்றாரு தவிர அவங்களோட நாங்க சேரவே மாட்டோங்க, எங்க கொள்கை எதிரி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதையும் சொல்லல. அது மட்டும் இல்லாம சமீப நாட்களாகவே தாவேகா பாஜகவை விமர்சனம் செய்யக்கூடிய விஷயங்களையும் ரொம்பவும் குறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட டெல்லிக்கு வந்து ஒரு 2-3 மணி நேரத்திற்கு மேல அமித்ஷா அவர்களை டெல்லியில் வைத்து காத்திருந்து சந்தித்ததன் பின்னணி என்ன அப்படின்றது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய தொடங்கியிருக்கு. ஆக்சுவலா செக் வந்து டிஎம்கேக்கு வைப்பாங்கன்னு நினைச்சோம், ஆனா அது தாவேகாக்கு தான் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் சமீபத்துல நடக்கக்கூடிய அத்தனை நுணுக்கமான நகர்வுகளையும் நம்ம பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு பிடிபடக்கூடிய விஷயமா இருக்கு. விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு அதுக்கு போறாரு, பாஜகவுடைய இந்த உருட்டல் மிரட்டல்களுக்கு அவர் அடிபணிய போறாரா, இல்ல அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு தன்னந்தனியா எதிர்த்து போரிட போறாரா அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய நாட்களை தான் நம்மளால முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். ஆனா சிபிஐ இந்த விவகாரத்துல விஜயை கடுமையாக நெருக்கடி செய்து அதன் பின்னணியில பாஜக தான் இயங்குறாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றது நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ நான் சொன்ன இத்தனை விஷயங்களையும் பற்றினா உங்களுக்கு ஏதேனும் மேலதிக கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட அந்த கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.